அதே மாதிரி 108 மணிகள் இல்லையா, 108 மணிகள். வாரத்துடைய நாட்கள் எத்தனை? வாரத்துடைய நாள் 7. என்னென்ன? அது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆமா 7. அந்த 7 என்பது 7 இருக்கு இல்லையா? ஆமா. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஆமா. அதே மாதிரி கிரகங்கள் என்பது 9. சனி, புதன். ஏன்னா அந்த அதாவது கிழமையும் கிழமைதே கிரகமே. ஏன்னா ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன், செவ்வாய் என்பது அங்காரகன், புதன் என்பவன் புதன், அதே மாதிரி வியாழன் என்பவன் குரு, வெள்ளி என்பவன் சுக்கிரன், சனி என்பவன் சனி. அதோட ராகும் கேதும் சேர்த்தாச்சுன்னா 7 2 9 9 ஆக 9 நவக்கிரகம். 9 நவக்கிரகங்களா? ஆமா. அதே மாதிரி 12 ராசி. ஆமா. மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த மாதிரி கன்னி இருக்குங்களா? இது ஒரு 9 நவக்கிரகம், 12 ராசிகள். இத ரெண்டையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி 27 நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, திருவாதிரை, பூரடம், அந்த நட்சத்திரம்லாம் இருக்குங்களா? ஆக 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகம். மூணையும் சேர்த்தாச்சுன்னா 48. 48 என்பது ஒரு மண்டலம். ஓ, இப்படி வருதா? ஆமாங்க. அதனாலதான் ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா 42 நாள் கழிச்சு மண்டலாபிஷேகம் பண்றது. இதனுடைய தன்மையெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த 48ஓடு எதை சேர்த்தா 108 ஆகும்? அங்கதான் விஷயம் இருக்கு. 108 ஆகும்னா இப்ப தமிழ் வருடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா 60. ஆமா. பிரபோ சிக்கில பிரமோத பிரஜனபதி ஆங்கிற ஸ்ரீமுக பவ யுவதாதி ஈஸ்வர விகதானி பிரமாதி விக்ரம விஷ்ணு சிதபானு சுபானு தாரண பார்த்திவிய சர்வசக்தி சர்வதாரி விரோதி விகுருதி வெற நந்தன ஜெய மன்மத துன்முகி கேவலம்பி இளம்பி விகாரி சர்வாரி பிளவ சபகிருது சோபகிருது விரோதி சுவாசு பரவக பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பிரதாபி பிரமாதிச ஆனந்த ரக்ஷச நல்ல பிங்கள காளைத்தி தாத்ரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருஜோகாரி ரக்காசிய குரோதன அக்ஷய என்று சொல்லக்கூடிய 60 வருடம். 48 60 108. ஒரு மனிதன் மாலை அணிகிறவன் ஏதாவது கிரகத்தில் பிறக்க வேண்டும், ஏதாவது ராசியில பிறக்க வேண்டும், ஏதாவது நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். 60 வருடத்துல ஏதாவது வருடத்துல பிறக்க வேண்டும். அதனுடைய தன்மையெல்லாம் அவனுக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாலை அணிகிற பொழுது 108 மணியில வச்சு மாலை அணிகிறோம். நீங்க கேட்ட விஷயத்துக்கான பதில் நல்ல ஒரு விஷயம். அதுதான் வேணுங்கிறது. சும்மா ஏதோ மாலை போடுறாங்க, ஏதோ விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கப்படாது. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு காலை விடிய காலை பொழுது 5 மணி. ஆமா. ஆனா இறைவனுக்கு பொழுதுங்கிறது விடிய காலையிலங்கிறது மாதம் கார்த்திகை மார்கழி. அந்த நேரத்துல தான் நம்ம மாலை போடணும், சாமியை நினைக்கணும். ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட பதிவு பண்ணி